ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த கதிரேசன் இருக்கார் இல்லையா, அவர் இருந்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியெலாம் இருக்கும். ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி யாரும் கண்டுபிடிக்காதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனாலும் அவர் செஞ்ச தப்பு உறுத்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ரொம்பவே ஒரு கூனி குறுகி ஒரு மாதிரி இருக்கார். ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில தான் நம்ம கதிரேசன் இப்போதைக்கு இருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்றது ரொம்பவே தேவை. ஆனால் அந்த சப்போர்ட் இப்போதைக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அதுக்கு காரணம் அவர் அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே இப்போ வரைக்கும் சொல்லவும் மாட்டார். அதனால தான் நிஷா இருந்துக்கிட்டு கொஞ்ச நாளாகவே அந்த கதிரேசனை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருக்கா. எதுக்கு நம்ம அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பா அப்படின்ற ஒரு பாசம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் கதிரேசனோட சொத்து மேலே தான் அவளுக்கு ரொம்பவே ஈர்ப்பு அதிகம். என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா இறந்ததுக்கப்புறம் மொத்த சொத்து நம்ம பேருக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைக்கிறா. ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மொத்த சொத்துக்கும் கார்டியன் இவராக இருந்துக்கிட்டு மொத்த சொத்தையும் வெண்பா பேரில் எழுதி வைக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. வெண்பாவுக்கு பாதியும் இந்த நிஷாவுக்கு பாதியும் வேணால் கொடுப்பாரே தவிர மொத்தத்தையும் நிஷா கிட்ட தூக்கி கொடுக்கவே மாட்டார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் இப்போ வரைக்கும் பொறுமையாக இருக்கா அந்த நிஷா. நம்ம எப்படியாச்சும் நம்ம அப்பா மனசில் இடம் பிடிக்கணும், இடம் பிடிச்சிட்டு மொத்த சொத்தையும் நம்மளே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ஆசைப்படுறாளே தவிர அந்த வெண்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்படல. ஏன்னா சொத்துக்கு அவளும் வாரிசாக இருக்கா இல்லையா? அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மொத்த சொத்து நமக்கே வந்தால் கூட சந்தோஷம்தான். ஆனால் அந்த வெண்பாவை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்ல வரல. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, அந்த நிஷா ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லலாம். ஆனால் அந்த பணம் அப்படின்ற வர்றப்ப எல்லாருமே சொந்தம் பந்தம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நிஷாவும் அவள் மட்டும் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இப்படியெல்லாம் ஒரு வேலையெல்லாம் பண்ணிங்கிறான். அதுக்கப்புறமா கதிரேஸ் ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கார். ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, ஒரு வாக்கிங் கூட போகிறதில்ல, ஆஃபீஸ்க்கு சரியாக போகிறதில்ல. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ரொம்பவே ஒரு இதில் இருக்கா. சரி நம்ம அப்பாக்கிட்டே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் உட்காந்துட்ருக்குறப்ப அந்த நேரம் பார்த்து இவங்க போய், அப்பா என்னாச்சு, எதுக்காக இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு புரியல, கொஞ்சம் நாளாகவே நானும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா, நான் சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரணம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இல்லைப்பா, நீங்கள் ரொம்பவே ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை நீங்கள் தான் அந்த சுடரை கொலை பண்ணிட்டீங்களா, அதனால தான் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ என்னடா கண்டுபிடிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்க, அது இல்லைப்பா, நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரியே இருக்கீங்க, உங்களை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, எப்போவுமே தப்பே செஞ்சாலும் அந்த தப்பை எதிர்த்து நிற்கிறதுக்கும் தைரியமாக பேசுறதுக்கும் உங்களுக்கு தைரியம் ரொம்பவே ஜாஸ்தி. உங்களை பார்த்தா நான் நிறைய விஷயத்தில் அட்மையர் ஆகிருக்கேன், இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்படி இருக்கிறத பார்க்குறது எனக்கே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, ஓஹோ நம்ம முகரக்கட்டை தான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லைம்மா அந்த சுடரை நான் தான் கொலை பண்ணேன், ஆனால் அதை உங்ககிட்ட கூட சொல்லாத காரணம் உன் அக்கா மாதிரி இருக்கின்ற ஒரே காரணத்தினால அவள் நம்மளை ஏமாத்தினாலே அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்துட்ருக்காரு. அது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துகிட்ருக்கா இந்த நிஷா. அதுக்கப்புறமா சரிப்பா இது எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை போய் எடுத்துகிட்டு வரா. அந்த ஃபோனில் இவ ரெக்கார்ட் பண்ணாலே அது எல்லாத்தையும் போட்டு காட்டா, எதுக்காகம்மா இதை ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொத்து பற்றி எல்லாத்தையும் பாதி என் பேர்லேயும் பாதி வெண்பா பேர்லேயும் எழுதி வைக்கணும்னு இருக்கீங்கள, அதை எப்படி நான் கேட்குறது, மொத்த சொத்து எனக்கே வேணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுனுங்க. இப்போ தான் அதுக்கு சரியான நேரம் வந்திருக்கு. இப்போ மொத்த சொத்து எனக்கு எழுதி வைக்கல, இந்த வீடியோ ஆல் வேர்ல்டுக்கும் ஒரே செகண்டில் ஷேர் ஆயிடும், மொத்தத்தையும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கேன். என்ன நிஷா, என்னவே மிரட்டி பார்க்குறியா, இல்லை என்னை மிரட்டி பார்க்குறியான்ற, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்ல,
அப்பா இப்போ உங்கள் குடுமி என் கையில், நீங்கள் மட்டும் இப்போ சொத்தை எழுதி வைக்கல, மொத்தம் போலீஸ்லேருந்து மொத்த இடத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு பயங்கரமாக மெட்டினுக்கிறான் நிஷா. ஆனால் நிஷா எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக நினச்சி கூட பார்க்கலைங்க. என்ன தான் இருந்தாலும் தான் அப்பா அப்படின்ற பாசம் அவளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூட நினச்சேன். ஆனால் நம்ம இந்தளவுக்கு கில்லாடியாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்பா கிட்ட ஏதோ ஆறுதலாக பேச வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டிகிட்டு இருக்கா. அது எப்படி மிரட்டி பரவாயில்ல கதிரேசன், இப்படி ஒரு புள்ளியை பார்த்ததுக்கு நீங்கள் தென்னையை வச்சா இளநீர், புள்ளியாக பார்த்தா கண்ணீர்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதையாக எழுதிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.